கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பகல் காலத்திலும் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற தலைப்பு கனம் பண்ணும் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். கனம் பண்ணும் கர்த்தர் என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும், மாறாத உடன்படிக்கையாய் சொல்லியிருந்தும், நான் சொன்ன அந்த உடன்படிக்கையின் வார்த்தை எனக்கு தூரமாயிருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஏலி என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். அவனுடையதான நாட்களில் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு வழுகி போகிற இருதயமுடையவர்களாக மாறி தேவனுக்கு ஆகாதவர்களாக கற்பனையை மறந்து கற்பனையை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஜனங்கள் தேவனை தேடுகிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்கிறதான பிரமாணத்தை மறந்து அவன் தேடுகிறது கடமைக்கானதாய் மாறி போய்விட்டது. கடமைக்கான தேடுதல் என்கிற ஒன்று இஸ்ரவேலிலே உருவாகிவிட்டது. அப்படி ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதான வேளையில் ஏலியினுடையதான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களும் தேவனுக்கு பயப்படாமல் துணிகரம் கொண்டு தேவ சமூகத்திலே வருகிற ஸ்திரீகளோட கூட சயனிக்கிறவர்களும், தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய பலி பொருளிலே தேவனுக்கென்று தகனிக்கப்பட வேண்டியதை தகனிப்பதற்கு முன்பாக, நீ வேவித்தது எங்களுக்கு வேண்டாம், ஆசாரியனுக்கு பச்சைதான் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்துவதற்கு முன்பாகவே முதன்மையான மாம்சங்களை தங்களுக்கென்று தங்களுக்குரிய ஆட்களை வைத்து ஜனங்களிடத்திலிருந்து எடுக்கிறதான ஒரு சூழ்நிலை அங்க உருவாகிறது. கர்த்தருக்கு செலுத்தும் பலியை ஜனங்கள் அருவருப்பாய் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு முன்னால மனுஷன் தேவனை பார்க்கிலும் தன்னை பெரியவனாக உயர்த்தி தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியின் மேன்மையை தான் எடுத்துக்கொள்கிற ஒரு நிலை. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு தேவனுடைய மனுஷனை ஏலியினிடத்திலே அனுப்புகிறார். அவன் வந்து இஸ்ரவேலிலே நடக்க போகிற காரியங்களை ஏலிக்கு சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை தான், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், அசட்டை பண்ணுவேன், கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி, அல்லது என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏலியின் குமாரர்களை குறித்து 2 வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். பேலியாளின் மக்கள் சீர்கெட்டவளுடைய பிள்ளைகளை போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கற்பனையை புறக்கணிக்கிற பேலியாளின் மக்களை போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக நாங்கள் பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக தேவ சமூகத்தில் தங்களை உயர்த்துகிறவர்களாய் மாறி போனார்கள். இனி 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம், எந்த வாலிபரின் பாவம்? பிரதான ஆசாரியனாகிய நியாயாதிபதியாகிய ஏலியின் பிள்ளைகளுடாகிய அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். ஏற்கனவே மனம் இல்லாம தான் வந்து காணிக்கை செலுத்துறார். அதுல இதையும் பார்த்தவுடன் அதை வெறுப்பாக எண்ணி செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆகையினாலே ஏலியின் வீட்டாரின் மேல் வரப்போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் அவனுக்கு முன்னறிவிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்வார், என்னை பார்க்கிலும் உன்னுடைய குமாரர்களை நீ என்ன பண்ற? மதிக்கிறாய், கனம் பண்ணுகிறாய். என்னை பார்க்கிலும் உன்னுடையதான குமாரர்களை நீ கனம் பண்ணுகிறாய், மதிக்கிறாய் என்று கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் ஏலி 2 முறை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி பார்க்கிறான், சொல்லாமல் இல்லை. அவர்கள் கீழ்ப்படிவதாயில்லை. தகப்பனுடைய வார்த்தை அவர்களுக்கு கீழ்ப்படிய மனம் தோன்றவில்லை. இன்னும் அதிகமான பாவங்களை செய்து துணிகரமாய் வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறாரு 34வது வசனத்துல, ஒப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவார்கள். ஒப்னி பினகாஸ் என்கிற எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிற வாலிபர்களாகிய அவனுடைய குமாரர்கள் ஒரே நாளிலே சாவார்கள். அவர்கள் மேல் வருவதுதான் நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாயிருக்கும். இந்த வார்த்தை நிறைவேறிற்று. அல்லேலூயா. தேவன் சொன்னதை போல ஒப்னியும் பினகாசும் ஒரே நாளிலே என்ன பண்ணுகிறார்கள்? மரித்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் என்ன, பிரமாணத்தை மீறி தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ண வேண்டிய தேவனுடைய பெட்டியை துணிகரம் கொண்ட அந்நிய ஜாதியானும் அந்நிய தேவர்களை சேவிக்கிறவனுமாயிருக்கிற பெலிஸ்தருடைய பாளையத்திலே கொண்டு செல்கிறார்கள். அதற்கு தேவன் ஒருபோதும் உத்தரவு கொடுத்ததில்லை. யுத்தம் மும்முரமாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுண்டு விழுகிறார்கள். தேவ வார்த்தையின்படி ஒப்னி பினகாஸ் என்கிற ஏலியின் 2 பிள்ளைகளும் ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே செத்து போகிறார்கள். சவுலும் அவனுடைய குமாரர்களும் செத்ததை போல ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே செத்து போகிறார்கள். ஏலி தேவனுடைய பெட்டியை கொண்டு போனார்களே, என்ன ஆயிற்று என்று சொல்லி எதிர்நோக்கி காத்திருக்கிறவனாக தன்னுடைய தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் தன்னுடைய சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து காத்திருக்கிறான். ஒரு செய்தி அவனை நோக்கி வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தி? ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்தில் தோற்று போனார்கள், பின்வாங்கி போனார்கள். உம்முடைய குமாரனாகிய ஒப்னியும் பினகாசும் செத்து போய்விட்டார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று. இதை கேட்ட மாத்திரத்திலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் தன்னுடையதான ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்ததான ஏலி பிடரி ஒடிந்து பின்புறமாய் விழுந்து செத்து போகிறான். இந்த செய்தி யாருக்கு வருகிறது? நிறைமாத கர்ப்பிணியாக அவனுடைய மருமகளுக்கு வருகிறது. அவள் பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. அந்த பிரசவ நேரத்திலே அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதான அந்த நேரத்திலே செய்தி அவளுக்கு வருகிறது. உன்னுடைய கணவன் என்ன பண்ணுனா? இறந்து போய்விட்டான். அவள் அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்கிற பெயர் வைக்கிறாள். இக்கப்போத் என்பதற்கு மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று என்று அர்த்தம்.
இக்கபோத் என்பதற்கு மகிமை இஸ்ரவேலை விட்டு அற்று போயிற்று என்று அர்த்தம். ஆண்டவரை கனம் பண்ணுவதற்கு பதிலாக ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கனம் பண்ணினபடியினால் இந்த தண்டனை அடைந்தான். ஆண்டவரை கனம் பண்ண வேண்டியதான ஏலியின் பிள்ளைகள் ஆண்டவரை அசட்டை பண்ணினபடியினாலே இந்த தண்டனைக்கு உட்படுகிறார்கள். சரி, இவர்கள் 3 பேரோடு கூட அது நின்றிருக்கும் என்றால் பரவாயில்லை. இஸ்ரவேலை விட்டு தேவ மகிமை அற்று போகிறது மட்டுமல்ல, அதற்கு பின்பு ஏலியின் வம்சத்திலே ஒருவனும் ஆசாரியனாயிராதபடி தேவன் என்ன பண்ணுகிறார்? நிர்மூலமாக்கி போடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லாரும் இந்த வேத பகுதியை வாசிக்கிறதான வேளையில் ஏலி என்பவன் ஊழியக்காரன், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் சரியில்லை, ஆகையினாலே கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி, இது ஊழியக்காரர்களுக்குரியது என்று சொல்லி, ஆரோனின் சன்னதியிலே வந்த ஏலியின் வம்சத்திற்குரியது என்று சொல்லி விட்டு விடுகிறோம். ஆனால் அன்றைய ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு பிரமாணத்தை விட்டுவிட்டு கர்த்தரை பார்க்கிலும் காணிக்கைகளையும் மனுஷர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் மதிக்கிற ஊழியக்காரர்களுக்கும் இது பொருந்தும், விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். நீங்கள் கேட்கலாம், விசுவாசிக்கு எப்படி பொருந்தும் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அப்ப புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் ஊழியக்காரர்களே. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் எங்களை என்ன பண்ணி இருக்கு? ஊழியக்காரர்களாய் மாற்றி இருக்கிறது. அப்ப தேவனுடைய விசுவாசிகளாகிய உங்களையும் ஆண்டவர் ஊழியக்காரர் என்று சொல்லி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானால் இந்த வசனம் உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் தேவனை பார்க்கலும் உங்களுடைய பிள்ளையை கனம் பண்ணுகிறவர்களாயிருந்தால், தேவனை பார்க்கலும் உங்கள் பிள்ளைகளை மதிக்கிறவர்களாயிருந்தால், தேவனை பார்க்கலும் கற்பனையை மீறி மற்றவர்களை மதிக்கிறவர்களாயிருந்தால், உலகத்திற்காக உறவுக்காக தேவனுடைய கற்பனையை முதுகுக்கு பின்னால் எறிந்து விடுகிறவர்களாயிருந்தால் உங்கள் மேலும் இந்த தண்டனை வந்து நிற்கும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, எந்த ஒரு மனுஷன் தேவனை கனம் பண்ண வேண்டிய விதத்திலே கனம் பண்ணாமல் போகிறானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கனவீனம் பண்ணுகிறார். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு குடும்பம் தேவனை எல்லாவற்றிலும் வார்த்தையின்படி கற்பனையின்படி வாழ்ந்து கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாரோ அந்த மனிதனை, அந்த குடும்பத்தையும் கர்த்தர் கனம் பண்ணி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாமே அவருடைய கற்பனையிலும் கட்டளையிலும் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கனம் பண்ணுகிறது என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை அன்புடன் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை கை கொண்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி நேரான வழியிலே நடப்பதுதான் தேவனை கனம் பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யாருக்காக தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கிறோமோ அது தேவனுடைய பார்வையிலே அவரை கனவீனம் பண்ணுகிறதாய் மாறுகிறது. நீங்கள் யாருக்காக தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறீர்களோ அவர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டார்கள், நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன்? அசட்டை பண்ணுவேன், கனவீனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனவீனம், அவர்கள் கனத்திற்கு பதிலாக லட்சை அடைவார்கள், கனவீனம் அடைவார்கள். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களில் கொஞ்சம் வாசிங்க. 24 மூப்பர்களும்
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்களை மேன்மைப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிங்காசனத்தையும் கிரீடத்தையும் கொடுத்த தேவனுக்கு முன்பாக விழுந்து அந்த கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, நல்லா கவனிங்க, நீர் ஒருவரே கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் ஆகியிருக்கிறது. கர்த்தாவே, தேவரீர் நீர் ஒருவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறீர். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் எந்த அளவிற்கும் பாத்திரர் அல்ல. அதை கொடுப்பதற்கும் எங்களுக்கு உரிமை கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அவர்களும் சொல்லுகிறார்கள். முதல்ல 24 மூப்பர்கள் சொன்னதை இப்பொழுது திரளான ஜனக்கூட்டம் பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நின்று சொல்கிறது. இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் தேவரீர் உம்முடைய ஒருவருக்குரியது. அதை நாங்கள் வேறு ஒருவருக்கு செலுத்துவதற்கு ஆமென் எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுடையதான மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகிய மல்கியாவிலே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். மல்கியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 1:6. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் தேவன் இந்த கேள்வி கேட்கிறார். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறார். உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் ஒரு நல்ல பதில வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம்? எல்லாத்தையும் செய்திடுவோம். வசனத்திற்கு புறம்பாய், கற்பனைக்கு புறம்பாய், கட்டளைக்கு புறம்பாய் துணிந்து எல்லாவற்றையும் செய்து விடுவோம். இன்னைக்கு நம்ம அதை தான் செய்துகிட்டு இருக்கிறோம். ஐயா, வசனம் எனக்கு இப்படி போதித்திருக்கிறது, தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் எனக்கு இப்படி போதித்திருக்கிறது, இந்த பிரமாணத்தை நான் மீறினால் தேவனை கனவீனம் பண்ணுகிறவனாய், தேவனை அசட்டை பண்ணுகிறவனாய் பண்ணுகிறவளாய் இருப்பேன் என்கிற பயம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. ஆமென். அந்த பயம்தான் தேவ கற்பனையை விட்டும், கட்டளையை விட்டும், வார்த்தைகளை விட்டும், பிரமாணத்தை விட்டும் வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி நேரான வழியிலே நடப்புவதற்கு நம்மை போதிக்கிற, உணர்த்துகிறவைகளாயிருக்கும். மறுபடியும் சபைக்கு சொல்றேன், ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்றேன், அன்பாய் சொல்றேன், தேவ கற்பனையும் கட்டளையும் பிரமாணத்தையும் விட்டுவிட்டு தேவ வார்த்தைக்கு புறம்பாக நீ ஒரு காரியத்தை செய்கிறாயானால் அங்கேதான் நீ என்ன பண்ணுகிறாய்? தேவனை கனவீனம் பண்ணுகிறாய், அசட்டை பண்ணுகிறாய். நீ கனத்திற்கு அல்ல, ஒரு நாள்
சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் போது நீ கனவீனத்திற்கு பாத்திரவானாய் மாறி போவாய். இந்த உலகத்திலே உன்னுடைய எஞ்சிய வாழ்நாட்கள் கனவீனமான பாத்திரத்தை போல மாறி போகும். உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானதாய் மாறும். நீ ஜெபிக்கிற நபராய் இருக்கலாம், நீ ஆண்டவரை ஆராதிக்கிற நபராய் இருக்கலாம், கர்த்தருக்கென்று கொடுக்கிற நபராய் இருக்கலாம். ஏன் ஓய்வில்லாமல் 24 மணி நேரமும் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு நீ செய்கிற காரியங்கள், பிரமாணத்தை விட்டுவிட்டு நீ செய்கிற காரியங்கள் தேவனை அசட்டை பண்ணி கனவீனம் பண்ணுகிறதா இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து உனக்கு கனத்தை அல்ல, பயங்கரமான கனவீனங்களை கொண்டு வரும். அது முதற்கொண்டு ஏலியின் குடும்பம் பயங்கரமான கனவீனத்திற்குள்ளாகிவிட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஊழியக்காரங்க இல்லைன்னு தப்பிட முடியாது, ஆசாரியர்கள் இல்லைன்னு தப்பிட முடியாது. நீங்க தானே சொல்றீங்க, ஆசாரியர்கள் நாங்கள், எனக்கும் தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார், எனக்கும் வல்லமை தந்திருக்கிறார், எங்கூடவும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவது உண்மையானால், வசனத்தை நம்புவது உண்மையானால், இயேசுவின் இரத்தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய அன்பின் நிமித்தம் என்னை ஆசாரியன் ராஜாவுமாய் மாற்றி இருக்கிறது உண்மையானால், அந்த நம்பிக்கை உண்மையானால், இந்த வசனம் உங்களுக்கு உரியதே. அல்லேலூயா. ஏலியோடோ அல்லது இந்த நாட்களிலே இருக்கிற மற்ற ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது என்பதை மறுபடியும் சொல்றேன். பவுலும் எபிரேயருக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செத்த கிரியைகள் அற நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எதற்கு? ஊழியம் செய்வதற்கு. நீ ஜெபிக்கிற நபராயிருந்தால் நீ ஒரு ஜெப ஊழியம் செய்கிறாய். நீ சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நபராயிருந்தால், இயேசுவின் அன்பை சொல்லுகிற நபராயிருந்தால் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறாய். அல்லேலூயா. நீ சபையில பாய் விரிக்கிற ஆளாயிருந்தா பணிவிடை ஊழியம் செய்கிறாய். பெருக்கிற ஆளா, துடைக்கிற ஆளா இருந்தா, கீபோர்டு போடுற ஆளா இருந்தா, பேடு வாசிக்கிற ஆளா இருந்தா நீ என்ன பண்ணுகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பணிவிடை ஊழியம், உடன் ஊழியம் செய்கிறாய். மைக்கு பிடிச்சுக்கிட்டு பாடுற ஆளா இருந்தா நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாய். ஏதோ ஒரு ஊழியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது அந்தரங்கத்தில் இருக்கலாம், 4 பேர் காண்கிறபடி வெளியரங்கமாக இருக்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஊழியம் துக்கப்படாதபடிக்கு நீ நிறைவேற்ற வேண்டும். கனமான அந்த ஊழியத்தை நீ சுத்த இருதயத்தோடு கூட செத்த கிரியைகள் அற்றதாக நிறைவேற்றுவது உன்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதில் செத்த கிரியைகள் என்கிற கீழ்ப்படியாமையையும் அகந்தையையும் துணிகரத்தையும் கொண்டு வந்தாயானால், மாம்சக்கிரியை என்கிற ஒன்றை கொண்டு வந்து விட்டாயானால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பான வாழ்க்கை வாழுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை விற்று போட்டாயானால், கர்த்தருடைய நாமத்தினால சொல்ற, நீ தேவனாலே கனவீனம் பண்ணப்படுவாய். அப்ப நான் கர்த்தரை கனம் பண்ணணும்னா எவைகளை கொண்டு கனம் பண்ணலாம்? கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு காரியத்தில் நான் இந்த இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். கர்த்தருடைய வார்த்தையின் படி, வசனத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சபை கர்த்தருக்கு பயந்து அவருடையதான வசனங்களை கை கொண்டு, வேதம் சொல்லுதல்லவா, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்படி அந்த வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் வேத வசனத்தை கை கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை தேவன் கனம் பண்ணுவார். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 43:23.
உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. நீ காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். அப்ப இந்த வசனத்துல சொல்லுது, உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. அப்ப முதலாவது ஒரு மனிதன் தேவனை கனம் பண்ணுகிறவளாய் இருந்தால், ஒரு குடும்பம், ஒரு சபை தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்கள் பலி செலுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு சபை தேவனுக்கு அதிகமான பலிகளை செலுத்துகிறார்களோ, இந்த வசனத்தை நான் நேர் எதிராக உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே செலுத்தி கனம் பண்ணவில்லை என்று இருக்கும். அப்ப பலி செலுத்தினால் அவர்கள் கனம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அப்படி பலி செலுத்துகிறவர்களை கர்த்தரும் என்ன பண்ணுகிறார்? கனம் பண்ணுகிறார். வேதத்தில் பலிக்கென்றே பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகத்தை முதல்ல இருந்தே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு என்னென்ன பலிகள் செலுத்த வேண்டும், அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், எதை கொண்டு செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்த பெரிய பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை விட்டு இவர்கள் பலி செலுத்த போனால் தேவன் பலியை என்ன பண்ணுவதில்லை? அங்கீகரிப்பதில்லை. அந்த பலி தேவனாலே அருவருக்கப்படுகிறது, அசட்டை பண்ணப்படுகிறது. அப்ப பலி செலுத்துகிற மனிதனும் என்ன பண்ணுகிறான்? அந்த குடும்பமும் தேவனுடைய கனவீனத்திற்கு ஆளாய் மாறி போகிறார்கள். பலின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா? காணிக்கையின் தசம பாவகம் தான். ஏன்னா நம்மளை நிறைய பேர் அப்படி பயிற்றுவித்து விட்டார்கள். பலி என்றால் என்ன, காணிக்க தசம பாகம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? பயிற்றுவித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலும் பலி செலுத்துவதற்கென்று தேவன் நியமத்தை கொடுத்திருக்கிறார். நியமம் இல்லாம தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சரீரமாகிய சபை தேவனுக்கு பலி செலுத்துவதை தேவன் விரும்பவே இல்லை. பலி என்றால் என்ன? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 5வது வசனம். நல்ல கவனிங்க, ஆண்டவருங்க சொல்றாரு, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப பலி என்பது என்ன? தேவனுடைய பரிசுத்தர்கள் தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென். ஆண்டவர் கடைசி நாளில் யாரை தன்னிடத்தில் கூட்ட போகிறார்? பலியினாலே உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்ட போகிறார். தம்முடைய சமூகத்திலே ஒன்று சேர்க்க போகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த பூலோகத்தில் நீங்கள் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் தேவனை கனம் பண்ணுகிற, பலி செலுத்துகிற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். தேவனை கனம் பண்ணுகிற, பலிகளை செலுத்தி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிற பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறதான வேளையில தேவனுடைய மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராக நீங்கள் கூட்டி சேர்க்கப்படுவீர்கள். கரங்களை கூட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. பலி செலுத்துகிறது உடன்படிக்கை. பரிசுத்தவான்கள் செலுத்துகிற உடன்படிக்கை பலி என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்ப அதுல எத்தனை விதமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லிதான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாவது 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை, யாருடைய நாமத்தை? தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், யார் மூலமாய்? உனக்கும் எனக்கும் கல்வாரி சிலுவையிலே
மத்தியஸ்தராய் விளங்கி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனை கனம் பண்ணுகிற அந்த உடன்படிக்கைக்குள் ஒளிந்திருக்கிற அந்த பலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசாயாவை கொண்டு இந்த ஜனத்தை எதற்காக உருவாக்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆரம்பம் என்ன பாருங்கள், தேவனை துதிக்கிறதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதற்கு பின்பாக நீங்கள் 2வது அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் எல்லோரும் தேவனை துதித்து ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:47 1ஆம் அதிகாரத்தின் சபையின் ஆரம்பமே தேவனை துதிக்கிறதாக இருக்கிறது. துதி என்றால் என்ன? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு செலுத்துவது, சுத்த இருதயத்தோடு கூட செலுத்துவது, பரிசுத்தவான்களாய் மாறி பரிசுத்தத்தை பயத்துடனே காத்துக்கொண்டு தேவனை துதிக்கிறது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை கனம் பண்ணுகிற அனுபவம். எந்த ஒரு மனுஷன் தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லியோ தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாத நிர்மூடனாய் இருக்கிறாளோ, பரிசுத்தத்தை புறக்கணிக்கிற, பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிற மனுஷியாய் இருக்கிறாளோ, அவளுடைய துதியை தேவன் அருவருக்கிறார். ஏலியின் நாட்களிலே பலியை கர்த்தர் அருவருத்ததை போல, வெறுத்ததை போல, ஆரோசித்ததை போல பரிசுத்தம் இல்லாதவர்களுடைய துதியை தேவன் விரும்புவதில்லை. அது தேவனை மகிமைப்படுத்தாது. அவர்கள் சுய நாம மகிமைக்காக தேவனை துதிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 50:23 வாசிங்க. சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். யார? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை. நீங்க அப்ப ஸ்தோத்திரம் பண்றது எங்க ஸ்தோத்திரம் பண்றீங்க? கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு. ஆமென். மீட்பின் திட்டத்தை ஆயத்தம் பண்ணின தேவனுக்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் செலுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்றார், அந்த ஸ்தோத்திர பலி, அதாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன் என்னை என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறான், மகிமைப்படுத்துகிறான். அதுதான் கனம். உங்க ஸ்தோத்திரத்தினால ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். தேவன் மகிமைப்படாத ஸ்தோத்திரங்கள் வெண்கலத்திலிருந்து எழும்புகிற சப்தத்தை போன்றது. ஆமென் சொல்லுங்களேன். தளங்களில் இருந்து புறப்படுகிற சத்தத்தை போன்றது. அவைகள் உணர்ச்சியை தூண்டி அடங்க பண்ணுகிறது, மாற்றத்தை கொண்டு வரவில்லை, தேவனை மகிமைப்படுத்தவில்லை. இன்னைக்கு அநேக பேருக்குள் இருந்து புறப்படுகிற ஸ்தோத்திரங்கள் கடமைக்கானதாக இருக்கிறது. தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை, தங்களை சுத்திகரித்துக் கொள்ளவில்லை, தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறவில்லை. அவர்கள் செலுத்துகிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவரை மகிமைப்படுத்தி கனம் பண்ணுகிறதாய் மாறவில்லை. உனக்குள்ளான அசுத்தங்களையும் அசுத்த நினைவுகளையும் பொய்யையும் பொருட்டையும் பெருமையையும் பொறாமையும் எரிச்சலையும் பெருமையையும் வைத்துவிட்டு அகந்தையும் துணிகரத்தையும் வைத்துவிட்டு நீ தேவனை துதிப்பது வீண் என்று சொல்லுவேன். கற்பனைக்கு புறம்பாக நீ தேவனை துதித்து அவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். அவருடைய பரிசுத்தமும் மகத்துவமும் உள்ள நாமத்தை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் எப்படி உன்னை கனம் பண்ண முடியும்? எப்படி தேவன் உன்னுடைய குடும்பத்தை கனம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. 50ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஸ்தோத்திர பலி மிகவும் முக்கியம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி மிகவும் முக்கியம். நம்மால ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியல? ஏன் முடியல?
ஆளை பார்க்கும் போது வருகிறதான உணர்ச்சியின் ஸ்தோத்திரம் ஆளு யாரும் இல்லாத சமயம் நம்ம கிட்ட இல்லையே. நம்முடைய வாயிலிருந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளாக அவைகள் வெளிப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தேவனை துதித்தவனுடைய வாயினாலே மற்றவர்களை யாக்கோபு சொன்னதை போல சபித்துக் கொண்டிருக்கிறாயே. துதித்தலும் சபித்தலும் எப்படி ஒரே வாயிலிருந்து புறப்பட முடியும் என்று சொல்லி யாக்கோபு நம்மை பார்த்து கேட்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தேவனை துதித்த வாயினாலே துணிகரம் கொண்டு போய் சொல்லுகிறாய். தேவனை துதித்த வாயினாலே துணிகரம் கொண்டு பெருமையாய் பேசுகிறாய். துணிகரம் கொண்ட வாயினாலே மற்றவர்களை குறை கூறி திரிகிறாய். தேவனை துதித்த வாய் எவ்வளவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வாய் மீறி கொண்டிருக்கிறது. அந்த வாயினால தான் நீ தேவனை துதிக்கிற. தாவீது யோசித்ததை போல நீ யோசித்ததுண்டா? சுத்த இருதயத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீறாத வாயையும் நீ என்னைக்காவது தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டது உண்டா? சுத்த இருதயத்தையும் மீறாத வாயையும் என்னுடைய பரிசுத்தத்தை இழக்க செய்யாத வாயையும் நீ வேணும்னு சொல்லி நான் செலுத்துகிறது தேவனுக்காக பலி செலுத்துகிற அந்த பலி தேவனுக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது உண்டோ? நீ எல்லாத்தையும் செய்து எல்லாத்தையும் நினைச்சு எல்லாத்தையும் பேசி எல்லாவற்றையும் உன்னுடைய மாம்சத்தின்படி செய்துவிட்டு தேவன் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி துணிகரம் கொள்வீர்களே ஆனால், அல்லது மனுஷங்கிட்ட சாரி மன்னிச்சுக்குங்க சொல்லி கேட்ட உடனே மன்னிக்கப்படுவேன் என்று சொல்வீர்களே ஆனால், அறிந்தும் குற்றம் செய்கிறவர்கள் அநேக அடிகளுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். ஜாக்கிரதை. ஒரு நாள் நீ கனவீனம் பண்ணப்படுவாய். தேவனால் கனவீனம் பண்ணப்படுவது என்பது பரிதாபத்திற்குரியது. தேவனால் ஒரு மனுஷி கனவீனம் பண்ணப்படுவார்களே ஆனால் அவர்களை திரும்ப யாரும் கனம் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடைசியில் அந்த ஆசாரிய கூட்டம் ஒரு வேளை அப்ப துணிக்கைக்காக அலைந்து திரிகிற பரிதாபமான நிலைமையெல்லாம் நீங்க பார்க்கலாம். பரிதாபமான வார்த்தை, பரிதாபமான நிலைமை. வாழ்க்கை அப்படி மாறாதபடி எச்சரிக்கையாயிரு சபையே. பலி தேவனை கனம் பண்ணுகிறது. அந்த பலியை நீ விரும்புகிறபடி செலுத்தக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து அது வெளிப்பட வேண்டுமாமே. சுத்திகரிக்கப்பட்ட உதடுகளிலிருந்து அது வெளிப்பட வேண்டும். அதுக்கு பேரே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு வேதம் சொல்லுது. நம்மளால ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியலையா? ரோமர் 1:21 சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலிருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளது. ஆள் காணும் போது வருகிறதான உணர்ச்சி பெருக்கினால் வருகிற கீபோர்டு சவுண்டு கேட்கும்போது உணர்ச்சி பெருக்கினால் வருகிற மற்றவர்களை பெரிய துதியாக அடையாளம் காட்டணும் மற்றவர்களுக்கு முன்பாக என்று சொல்லி வருகிற துதி உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே உண்டோ? அந்த துதியில பரிசுத்தம் உண்டோ? கொஞ்சம் யோசி. இல்லைன்னா கனவீனம் பண்ணப்படுவாய். நீ நினைக்கிற நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். கரங்களை கொட்டி பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்கிற வேளையில வெட்கப்பட்டு போவாய். நீ அதுக்குள்ளால மரித்தாலும் சரி, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாய் மாறமாட்டாய். உயிரோடு கூட இருந்தாலும் மறுரூபம் அடைவதற்குரிய தகுதியை இழந்து போவாய் சபையே. ஜாக்கிரதை. இரண்டாவதாக சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனத்தை வாசிப்போம். தேவன் கேட்கும் பலிகள் அல்லது தேவன் விரும்பும் பலிகள், தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். ஆமென். நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நொறுங்குண்ட ஆவி.
அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நொறுங்குண்ட ஆவியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலியினாலே பரிசுத்தவான்களாக தேவனிடத்திலே தன்னை உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் தேவனை கனம் பண்ணுகிறதா இருக்கிறதா. நொறுங்குண்ட ஆவி என்பதற்கு கடந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது என்ன? மனஸ்தாபத்தோடு கூட என்னுடைய குறைகளை உணர்ந்து, மனஸ்தாபத்தோடு கூட தேவனுக்கு முன்பாக அதை ஒத்துக்கொண்டு, மனஸ்தாபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அதை விட்டு விட்டு மனம் திரும்பி பூரணப்படுகிற அல்லது குணப்படுகிற, அதற்கு பின்பு அந்த தவறை செய்யாதிருக்கிறதுக்கு பேருதான் நொறுங்குண்டாவி. ஆமென். சும்மா அழுது ஒப்பாரு வச்சு கடமைக்காக மற்றவர்கள் நீ நல்ல ஆளு அப்படின்னு அடையாளம் காண்றதுக்காக நீ அழுது புலம்பி சோத்திரம் பண்றதுனாலயோ ஜெபிக்கிறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். உன்னுடைய அந்தரங்கத்திலே உடைக்கப்பட்ட இருதயம் உண்டோ? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே அந்த மனஸ்தாபம் என்கிற நொறுங்குண்ட ஆவியை தேவனுக்கு முன்பாக ஊற்றி உன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டு விட்டு விலகி, அதற்கு பின்பு எந்த சூழ்நிலையிலும் அந்த தவறை, அந்த பாவத்தை செய்யாத, வாய் மீறாத, இருதயத்தை தீட்டுப்படுத்தாத, சிந்தைகளை காத்துக்கொள்கிற, கிரியைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிற அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டோ என்பதை இந்த பகல் காலத்திலே சிந்தித்து பார். சபையே, உனக்கு பிரச்சனைன்னு வந்தவுடன் அழுவ, உனக்கு நெருக்கம் வந்தவுடன் அழுவ, உன் தேவைகளுக்காக சுயநலத்திற்காக அழுகிறவன் அழுகிறவள் நீ. உன்னையே நீ நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என்னைக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய குறைகளை உணர்ந்து அந்நாள் இருதயத்தை ஊற்றினது போல ஊற்றி அந்த குறைகளை ஒத்துக்கொண்டு விட்டு விலகி மனம் திரும்பி குணப்பட்ட அனுபவம் உண்டோ? உங்களில் எத்தனை பேர் செய்ய முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு முறை தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்ட பாவத்திற்கு திரும்ப நான் மன்னிப்பு கேட்கும்படியாக போய் நிற்க தேவையில்லை. காரணம், அதற்கு பின்பதை நான் செய்கிறதில்லை, நினைக்கிறதில்லை, சிந்திக்கிறதில்லை, பேசுகிறதில்லை, ஜாக்கிரதையாயிருக்கிறேன். எத்தனை முறை உடன்படிக்கையை உடைத்து போட்டிருக்கிறாய். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. எத்தனை முறை உடன்படிக்கையை உடைத்து போட்டிருக்கிறாய். எவ்வளவு மீறுதல். ஆனாலும் கர்த்தர் கிருபையா இவனுக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நானும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனடியாக நடவாதபடியினால் பொல்லாப்பை செய்வதற்கு நம்முடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. துணிகரம், துணிகரம் கொண்டு பேசுகிறோம், துணிகரம் கொண்டு நினைக்கிறோம், துணிகரம் கொண்டு செயல்படுகிறோம், சிந்திக்கிறோம். தாவீது சொல்லுவான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. துணிகரமான பாவம் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே. அது எனக்குள்ளால வந்துடக்கூடாது ஆண்டவரே. அது என்னுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட்டுரு ஆண்டவரே. நாம் பண்ணுகிறதான உடன்படிக்கை உடைச்சு போடுகிறவனா இருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய பலி உமக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கும் ஆண்டவரே. அது ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தையும் நியாய தீர்ப்பையும் அழிவையும் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துடும் ஆண்டவரே. சும்மா எல்லாம் அழக்கூடாது. தேவ சமூகத்தில் உடைஞ்சு குறைகளை உணர்ந்து மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்பணும். மனஸ்தாபம் வந்து அழணும். இங்க மன்னிக்கப்படாத பாவி யாருமே கிடையாது. ஆனால் தேவனுடைய மன்னிப்பை உனக்கு பூரணமாய் தருகிறது மனஸ்தாபமாகிய நொறுங்குண்டாவி. ஆனால் அதுக்கு பிறவைக்கு அதை எப்ப திரும்ப செய்யறியோ அந்த கிருபை உன்னை விட்டு விலகிரும். நம்ம எத்தனை பேர் செய்ததை திரும்ப செய்யலைன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே உணர்த்தப்பட்டு விட்டு விலகின பாவத்தை திரும்ப செய்துகிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிங்கன்னு கேட்கலன்னு சொல்லுங்க.
சங்கீதம் 62:8 கொஞ்சம் வாசிங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயங்களை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எந்த மனுஷன் நொறுங்குண்ட ஆவியாகிய தன்னுடைய இருதயத்தை மனஸ்தாபத்தோடு கூட தன்னுடைய குறைகளை உணர்ந்து எந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக உடைத்து ஊற்றுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அடைக்கலமாயிருக்கிறார், பாதுகாவலாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அரணுங்கோட்டையுமாயிருக்கிறார், நல்ல துருகமாயிருக்கிறார். ஆமென். அவங்க உள்ளத்துக்குள்ளால தெய்வ பயமே அன்றி இன்னொரு பயம் வரவே வராதாமே. திரும்ப திரும்ப விழுந்து திரும்ப திரும்ப எழுந்து நீ மன்னிப்பு கேட்குற ஆளாக இருந்தால் வேதம் எனக்கு தான் கற்றுத்தருகிறது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே காத்திருக்கணுமாமே. எப்படி இருக்கணுமா? பின்மாற்றம்னா என்ன தெரியுமா? ரெண்டே காரியம்தான். ஒன்று, கிறிஸ்துவையும் அவருடைய சமூகத்தையும் விட்டு முற்றிலுமாய் தூரமாய் போய் அந்நிய தேவர்களை தழுவிக்கொள்வது. ஆனால் சபைக்குள்ளால ஒரு பின்மாற்றம் இருக்கிறது தெரியுமா? 99% இன்னைக்கு அந்த பின்மாற்றம் இருக்கு. ஊழியக்காரனுக்குள்ளால் அந்த பின்மாற்றம் இருக்கு, ஊழியக்காரிக்குள்ளால் அந்த பின்மாற்றம் இருக்கு. கண்டுகொள்வது கிடையாது. பின்மாற்றம்னா என்ன தெரியுமா? நான் கற்றும் அறிந்தும் இருக்கிற கற்பனையை கை கொண்டு நடந்த நான் எப்பொழுது அந்த கட்டளையை விட்டு அதை தூரமாய் போகிறேனோ, அதை கை கொண்டு நடக்காமல் போகிறேனோ, அதுதான் பின்மாற்றம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துக்குள்ளால இருந்தது போல நீ சபைக்குள்ளால தான் இருப்ப. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை புசித்தது போல கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் பஸ்காவை புசித்தது போல கிறிஸ்துவாகிய பஸ்காவை நீ புசிப்ப. அவர்கள் தேவனுக்கு என்று காணிக்கைகளை கொடுத்தது போல நீ கொடுக்கிற ஆளா இருக்கலாம், உண்மைதான். நீ சபைக்குள்ளாலதான் இருப்ப, பாளையத்துல தான் இருப்ப, ஆராதனையில பங்கெடுப்ப, எல்லாம் உண்மைதான். ஆனா உன்னுடைய இருதயம் கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு வழுகி போன பின்வாங்கி போன இருதயமாயிருக்கிறது. ஒரு நாளிலே கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை நீ இப்ப கொடுக்கிறது கிடையாது. மனசு மாமிசம் விரும்புகிறபடி நடக்கிறாய். நான் சொல்ல வேண்டிய காரியம் இன்னும் உண்டு. 2 சொல்லிட்டேன். ஒன்று என்னது? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம். இன்னொன்று என்னது? நொறுங்குண்ட ஆவியாகிய, அதாவது மனஸ்தாபத்தோடு கூடிய மனம் திரும்புதலாகிய பலி. மூன்றாவதாக சங்கீதம் 4:5 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் 4:5, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால இருக்க வேண்டிய தேவனை கனம் பண்ணுகிற ஒரு பலி என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் செலுத்த வேண்டிய பலி என்ன தெரியுமா? நீதியாகிய பலி. கரங்களை கொட்டி சங்கீதம் 23 தாவீது சொல்வார், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்றாரு? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஆனா நமக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வாழுகிற வாழ்க்கை தான் அவங்களுடைய நீதி தான் எதுவாய் மாறுகிறதா? மணவாட்டியினுடைய வஸ்திரமாய் மாறுகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19 எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய நீதி. உனக்கு நீதி இல்லைன்னா உன் பேச்சில், உனக்கு நினைப்பில், உன் கிரியையில் நீதி என்கிறது இல்லைன்னா, நீதிக்கு புறம்பா செயல்படுறேன்னா நான் என்ன பண்றது? கணவன் அப்படி, மனைவி அப்படின்னு சொல்லி மற்றவர்களை அடையாளம் காண்பித்து தேவ நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்கிறவளாய் இருந்தால் உனக்கு ஐயோ, நீ தேவனை கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உன் கணவன் எப்படி வேணும்னா இருக்கட்டும், மனைவியாகிய நீ நீதியின் பாதையிலே நடக்கலாமே. நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்கள் நம்ம.
உன் மனைவி எப்படி வேணுமன்னா இருக்கட்டும், உன் பிள்ளைகள் எப்படி வேணுமன்னா இருக்கட்டும், உன் பெற்றோர் எப்படி வேணுமன்னா இருக்கலாம், நீ நீதியின் பாதையில் நடக்கலாமே. இயேசுவின் இரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஏன் உன்னிடத்திலே தேவன் விரும்புகிற நீதியாகிய பலி இல்லை. உன்னுடைய நினைவுகளிலே நீதி உண்டா? உன் வார்த்தையில நீதி உண்டா? நீதி. உன் கிரியையில நீதி உண்டா? கொஞ்சம் யோசித்து பார். நீ நீதியை விட்டுவிட்டவனை விட்டுவிட்டவளே ஆனால் தேவனை அசட்டை பண்ணுகிறாய். அவரை கனம் பண்ணுகிறவனாய் கனம் பண்ணுகிறவளாய் அல்ல, அவரை கனம் பண்ணுகிறவனாய் பண்ணுகிறவளாய் அல்ல. நீதி என்ன தெரியுமா? தப்புன்னா தப்பு, ரைட்னா ரைட். முகச்சாட பண்ணக்கூடாது. ஐயோ என் வீட்டுக்காரர் பண்ணிட்டாரு, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என் மனைவி பண்ணிட்டா, எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இன்னைக்கு நிறைய தப்பு எப்படி யாரெல்லாம் பண்றீங்க? கணவனும் மனைவியும் இணைந்து தான் செய்கிறீர்கள். மனைவிக்கு தெரியாதுன்னு மனைவி சொல்ல முடியாது, கணவனுக்கு தெரியாதுன்னு கணவன் சொல்ல முடியாது. இரண்டு பேரும் இணைந்துதான் நீதி கேடை செய்கிறீர்கள் தேவனுக்கு முன்பாக. தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார், கனவீனம் பண்ணி விடுவார். ஜாக்கிரதை. தேவன் கனவீனம் பண்ணும்போது உன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பகுதிகளில் இருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சாபமாய் மாறிவிடும். தயவு செய்து நீங்க அனனியா சப்பீராளா இருக்காதீங்க. பிள்ளைகளுக்கு செய்யறதெல்லாம் ரைட் ரைட்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிறதான அந்த ஏலியா தயவு செய்து இருக்காதீங்க. தப்பை தப்புன்னு சொல்லுங்க. எனக்கு பிள்ளை, உனக்கு பிள்ளை யோக்கியம், உனக்கு பிள்ளை நொந்து பெத்தது மற்றவங்க பிள்ளை நோவாம பெத்ததா? நெவர். எல்லா பிள்ளையும் பிரமாணம் ஒண்ணுதான். பிள்ளைக்கு தூக்கி பிடிக்கிற அம்மா மாதிரி இருக்க வரைக்கும் பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள். பிள்ளைகள் செய்கிற தவறை மூடி மறைத்து பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ற பெற்றோர் இருக்கும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் மாற மாட்டார்கள். நீ எப்படி நொந்து பெத்தியோ அதே போலதான் மற்றவங்க நொந்து பெத்து வச்சிருப்பாங்க. நீ எப்படி தியாகம் பண்ணதை பார்க்கலாம், அவங்க தியாகம் பண்ணி இருப்பாங்க. தயவு செய்து பிள்ளைகள் செய்கிற மதியினமான காரியங்களுக்கு, ஒழுங்கீனமான காரியங்களுக்கு, வசனத்திற்கு புறம்பான காரியங்களுக்கு தயவு செய்து பெற்றோர் உறுதுணையாக இருந்து பிள்ளைகளை தப்புவிக்க பார்க்காதீர்கள். ஏலிகளாய் மாறுகிறீர்கள். நானே சரியில்லை, பிள்ளை எப்படி சரியா இருக்கும்? நான் ஏதாவது சொல்ல போயாச்சா? நீங்க முதல்ல சீர்படுங்கன்னு பிள்ளைய சொல்லுது. நமக்கு முதல்ல நீ சீர்படுன்னு தான் சொல்லுது. என்ன உன்னுடைய நல்லொழுக்கம், உன்னுடைய சாட்சி உன் வீட்டுக்குள்ளாலே இல்லைங்கிறத அந்த பிள்ளைகள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது. எப்படி அவர்கள் நீ சொல்லுகிறதை கேட்பார்கள்? அவங்க திரும்பி கேட்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியல. உன் அடிக்கு பயந்து, உன் திட்டுக்கு பயந்து சில வேளை அடங்கி போனாலும் கொஞ்சம் தள்ளி போய் நின்று கேட்குது. முதல்ல நீ திருந்து. கேட்குதா இல்லையா? நீ சீர்படு. நீதி உண்டா? மற்றவர்களிடத்தில் பேசுற பேச்சில் நீதி உண்டா? உன் இருதயத்தின் நினைவுகளில் நீதி உண்டா? உன் செய்கையை தேவனுக்கு முன்னால நிறுத்திப்பாரு. நீதி உண்டா? நீ மெச்சிக்கொள்கிறாய், உன் வீட்டார் உன்னை மெச்சிக்கொள்ளலாம், உன்னுடைய செய்கை மொத்தமும் உபயோகமாக இருக்கிறது என்று நெவர். கணவன் மனைவிக்கு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது. மனைவி கணவனுக்கு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தருக்கு பயந்திருக்கும்னா நீதி தனியாக வந்துடும். பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுகிற அளவிற்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகிற அளவுக்கு ஆண்டவருக்கு பயப்படுறது கிடையாது. அதில் இந்த ஆண் பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட என்னன்னா, ஆண் பிள்ளை என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், தூபம் போடு. ஏன்? ஆணு தான் கடைசியில் பார்க்கும், பெண்ணு விட்டுட்டு போயிடும். நீ விட்டுட்டு போயிருங்கிறது தான் உனக்கு தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல. பார்க்குங்கிறது எட்டி உதைக்கும். உனக்கு அடிமடி வெயிட்டாக இருந்தால தான் நீ என்ன பார்க்கும்னு சொல்லிக்கிட்டு உரம் போட்டு வளர்த்துறியே, ஒழிச்சு கொடுத்து வளர்த்தையே. பொட்ட பிள்ளைக்கு கொடுக்குறாம ஆம் பிள்ளைக்கு பார்த்து ஒழிச்சு ஊட்டி வளர்த்துறியே. நீ திங்காம பிள்ளைன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சுக்க. கனம் பண்ணி நடத்துறியே, அந்த பிள்ளைக்கு அடிமயதியில உனக்கு கனம் இல்லைன்னா, பணப்பை இல்லைன்னா, சுருக்கு பை இல்லைன்னா, பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா, நீ சேர்த்து வைக்கிற சம்பாத்தியம் இல்லைன்னா பார்க்காது.
அதுக்காக எல்லா பொட்ட பிள்ளைங்களும் யோக்கியம்னு நான் சொல்ல வரல. இங்கேயும் அயோக்கியம் நிறைஞ்சது இருக்காமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் நீதியா கர்த்தர் உனக்கு 2 பிள்ளைய கொடுத்துருந்தாரு, 2 நீதியா பாரு. ஒரு தொழுத்தில் பிள்ளை போட்டு ஒரு தொழுத்தில் வத்கோல் போடாத. 2 பொண்ணு கொடுத்துருந்தாலும் சரி சமமாய் நடத்து. யாக்கோபின் ரெபேக்காளும் பண்ணின தப்ப நீங்க பண்ணாதீங்க. 2 ஆண் பிள்ளையை கொடுத்திருந்தாருன்னா அதை சரி சமமா நடத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாளில் தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணை என்ன அடைச்சிருந்து தெரியுமா? கொழுப்பு அடைச்சிருந்துச்சு. அவங்க தவறை உணரும் போது ஏசாயா 64ஆம் அதிகாரம், ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆமே, இவ்வளவு நாளும் எங்களை போல பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை. ஆனால் இப்போ உம்முடைய நீதிக்கு முன்னால் என்னை நிறுத்தி பார்க்கும்போது நாங்கள் யாராய் இருக்கிறோம்? தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்கள் நீதிகளெல்லாம், எங்களுடைய நீதிகளெல்லாம், நாங்கள் நீதி என்று நினைத்து கொண்டிருந்த நினைவுகள், நாங்கள் நீதி என்று நினைத்து கொண்டிருந்த வார்த்தைகள் நாங்கள் நீதி என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த கிரியைகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. இலைகளை போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனவீனம் பண்ணுவேன். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து தான் எனக்கு கேட்குறாரு. நீ தேவனாலே கனம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? கனவீனம் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆமேன். பாபிலோனிலும் கற்பனையை கை கொண்ட ஆமேன் தானியேலை கனம் பண்ணினார். ஆமேன். பாபிலோனிலும் கற்பனையை கை கொண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கனம் பண்ணினார். தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய வாசவன் அரண்மனை முற்றத்தில் இருந்ததான மர்தகாய் என்கிற மனுஷனை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். கனம் பண்ணப்பட்டவர்கள் ஏராளம் உண்டு. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கற்பனையை விட்டு விட்டு வாழ்ந்த ஈசாயினுடைய மற்ற பிள்ளைகளை அல்ல, கற்பனையை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்த தாவீதை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமென். சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு பிரமாணம் இன்னொன்று எழுதப்பட்டிருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிற இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சரீரம் என்பது நம்முடைய சுயத்தை குறிக்கிறது. சுயத்தை அழித்து தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனிடத்திலும் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பலி செலுத்தி தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகல் காலத்தில் மறுபடியும் அந்த வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவனால் கனம் பண்ணப்படத்தக்க தகுதி எனக்குள்ளாய் உண்டோ? பலி செலுத்துகிறவர்களை கனம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கற்பனைக்கு உட்பட்டாவது என்ன சொன்னேன்? நொறுங்குண்டாவி, நொறுங்குண்ட இருதயம், தன்னுடைய குறைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி குணப்படுகிற இருதயம் யாருக்குள்ளாய் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தரும் அவரை கனம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். 3வதாக என்ன சொன்னேன்?
நீதியாகிய பலி. சிந்தையிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் யாருக்குள்ளாய் நீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, நீதியில் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நீதியில் இருந்து வழி விலகாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிற பலி செலுத்துகிறார்கள். அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதைகளை நம்ம சரியா செய்கிறோமான்னு பார்ப்போம். இந்த நாளில் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம்.